ஒரு கதை. அந்த நாள், ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு தேதி, ஏதோ ஒரு இடம், இந்தியாவினுடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். அதிகாலை 3 மணி. அந்த ரயில் நிலையத்தில் தெற்கு பக்கத்திலிருந்து வடக்கு பக்கத்தில் கட்டுமானம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கூட்டம் நின்றிருக்கு. இந்தியாவினுடைய ஏதோ தெற்கு மூலையிலிருந்து கிளம்பிய ஒரு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக 4 மணிக்கு அந்த ரயில் நிலையத்தை சேர்ந்துச்சு. அந்த ரயில் ஒரு மிகப்பெரிய ரயில், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு ரயில். அந்த ரயிலினுடைய கடைசி பட்டி பிளாட்ஃபார்மை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நிற்குது. இந்த கட்டிடம் வேலை செய்ய வந்தவர்கள் அந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டிக்காக பிளாட்ஃபார்ம்ல இருந்து இறங்கி கல்லில் ஓடி அதில் ஏறலான்னு பார்த்தா 72 பேர் பயணம் செய்யப்பட வேண்டிய அந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ஏற்கனவே 300 பேர் இருந்தாங்க. இதில் அடிச்சு பிடிச்சி இன்னொரு 60-70 பேர் உள்ளுக்கு ஏறினாங்க. அந்த ரயில் கிளம்பிச்சு. அது ஒரு கோடை காலத்தில் ஓடக்கூடிய ரயில். இந்தியாவின் தெற்கு எல்லையிலிருந்து வடக்கு எல்லைக்கு போகக்கூடிய ஒரு ரயில். இந்தியாவினுடைய கோடை காலம் தெற்கை விட வடக்கில் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். எப்படி போனா அனல் மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் பெட்டி. அப்படி அடுத்த நாள் காலையில் 8 மணி அனலில் கொதிக்கிற அந்த ரயில் சென்று கொண்டிருந்தது. அந்த ரயில் எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்கும். ஆனால் அந்த பிளாட்ஃபார்முக்கு எந்த சப்ளையும் வராது. ஏன்னா அது பிளாட்ஃபார்மை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ரயில். டீ வராது, பிஸ்கட் வராது, சாப்பாடு வராது, ஏன் தண்ணி கூட வராது. பயணம் செய்தவர்கள் யாரும் ஏறியவர்கள் திரும்ப இறங்க முடியாத மாதிரி இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்திருந்தவங்களாம் குடிச்சு தீத்துட்டு இருக்காங்க. அந்த பெட்டியினுடைய ஒரு ஜன்னல் இருக்கையில் ஒரு பெண்ணின் கையில் ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு 6 மாசமோ 7 மாசமோ ஆன கை குழந்தை. அந்த கை குழந்தைக்கு அந்த அம்மா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 2 ஸ்பூன் தண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏறுவதற்கு முன்பு அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குழந்தைக்கு டீஹைட்ரேஷன்ஸ் இருக்கு, அதனால நீங்க தண்ணி 1 மணி நேரத்துக்கு 1 ஸ்பூன் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கொண்டு வந்த 2 பாட்டிலில் ஒரு பாட்டிலினுடைய கால் பகுதி மிச்சம் இருக்கு. ட்ரெயின் கிளம்பி 16 மணி நேரம் ஆச்சு. வண்டியில் இருந்த மற்றவர்கள் தங்களுடைய பாட்டிலில் கொண்டு வந்து குடிச்சு, பக்கத்தில் கொண்டு வாங்கி குடிச்சு, கழிப்பறையில் வரக்கூடிய தண்ணீரையும் குடித்து முடித்திருந்தார்கள். அந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை, வேர்வை துளிகளை தவிர. ஏன்னா அது ஒரு கேக் ஓவன் மாதிரி வெந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரயில். அன்னைக்கு நைட் வந்துச்சு. அந்த நைட்டில் மெல்ல கொஞ்சம் காற்று வந்துச்சு. அந்த காற்றுல எல்லாரும் உறங்கினாங்க. அந்த குழந்தை இறங்க வேண்டிய நிறுத்தம் காலை 11 மணிக்கு வந்துடும். அந்த அம்மா கடைசியாக இருந்த அந்த 4 டீஸ்பூனை நம்பிக்கையோட பார்த்தாங்க, இறங்கணும்னா வேற தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில் அந்த ரயில் எல்லோரும் விழித்த போது அத்துவான காட்டில் நின்று கொண்டிருந்தது. அந்த ரயிலை சுற்றிலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த ஊரும் இல்லை. அந்த ரயில் ஏன் அந்த அத்துவான காட்டில் அந்த காலையில் நின்று கொண்டிருப்பது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அதுவும் ஒரு கோடை காலத்தில், கோடைகால வெயில் சுள்ளென்று சுட்டிருக்க 8 மணியிலிருந்து அந்த ரயில் அங்கு நிற்க தொடங்குது. அந்த ரயில் அங்கு நிற்ப தொடங்குவதற்கான காரணம், அந்த ரயில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் ஒரு மத கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. மசூதி இடிக்கப்பட்டதா, கோவில் இடிக்கப்பட்டதா தெரியவில்லை. மத கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. தர்கா, ஹர்த்தல். ஸோ ரயில் நகரவில்லை. அந்த ரயில் அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுச்சு. அந்த அம்மா அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1 டீஸ்பூன் தண்ணி கொடுத்தாங்க, 2 டீஸ்பூன் கொடுத்தாங்க. அடுத்து 1 மணி நேரம் குடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாட்டை ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அந்த குழந்தைக்கு விக்கல் எடுத்தது. அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க. அதே தண்ணி ஹிந்தியில் பாணியாகவும், மலையாளத்திலும், தெலுங்கிலும், கன்னடத்திலும், இந்தியாவினுடைய எல்லா மொழிகளும் தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு கேட்க தான் படிச்சது தவிர யார்ட்டையும் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. அடுத்த பெட்டியை போய் தட்டலானா அது ஏசி கோச், யாரும் திறக்கிறதுக்கு முன் வரல. ஏன்னா கர்த்தால் நடந்திருக்கு, கர்ஃபியூ நடந்திருக்கு, என்ன நடக்கும்னு தெரில. தூரத்தில் எங்கேயோ ஒரு கிராமம் எரியறது தெரியுது. அங்கே போய் தண்ணி கொண்டுலாம் 2 பேர் ஓடுறாங்க. இதற்கு நடுவில் கொளுத்தக்கூடிய அந்த வெயிலில், அனல் கொட்டி அந்த பெட்டியில், அந்த அத்துவான காட்டில், அந்த ஆள் இல்லாத அந்த பிரதேசத்தில் அந்த 7 வயது கை குழந்தை தண்ணீரின்றி விக்கி 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 அந்த அம்மாவனுடைய கையில் இறந்து போனது. அந்த குழந்தையினுடைய பெயர் தெரியவில்லை. அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அந்த குழந்தை எந்த ஜாதி என்று தெரியவில்லை. அந்த குழந்தை எந்த மதம் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தையை கொன்றது மதம் என்பது மட்டும் தெரியும். இது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விதத்தில், ஒவ்வொரு மூலையில், ஒவ்வொரு மதத்தின் பேரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம்.